ஷியோஷாட் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோ பதிவில் 50 டேஸ் அல்டிமேட் பிரெயின் ஸ்ட்ராமிங் ரிவிஷன் ஷெடியூல் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025. இன்னும் 50 டேஸ் தான் இருக்குது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு. நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படிக்கணும், நல்லபடியாக ரிவிஷன் பண்ணணும். 50 டேஸ்க்குள்ளே கரெக்டான ரிவிஷன் பிளானை நீங்கள் சூஸ் பண்ணணும். அப்படி ஒரு ரிவிஷன் பிளான் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஸ்டேட் டாப்பர் ஆகணும்னா இந்த பிளான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் த சேனல். 50 டேஸ் அல்டிமேட் பிரெயின் ஸ்ட்ராமிங். நம்ம புதுசாக படிக்கிறதா இருந்தாலும் சரி, படித்ததை திருப்பி ரிவைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இந்த 50 டேஸில் நம்மளால் கண்டிப்பாக படிக்க முடியும். கரெக்டான மெட்டீரியல், கரெக்டான பிடிஎஃப் உங்கள் கையில் இருந்துச்சுன்னா, நேரம் ஒரு 7 மணி நேரம் டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களால் இந்த பிளானரை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 டே 1 எப்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சார் அப்படின்னோடனே, நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்னமும் ஸ்டார்ட் பண்ணாமல் நிறைய பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கான ரீசன் படிக்காமல் இல்லை, ஒரு குழப்பம். எதை படிக்கிறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி முடிக்கிறது, அதை படித்தா ஞாபகம் இருக்குமான்னு சில பல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கும் உங்கள் மைண்டில். ஸோ அதெல்லாம் விட்டுட்டு ஒரு பிளானரை சூஸ் பண்ணி அந்த பிளானர் படி நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும். இப்போ டே 1 எப்போ ஆரம்பிக்குதுன்னா 12/5/2025 மண்டே ஸ்டார்ட் ஆகுது. இனிமேல் நீங்கள் காலையில் ஆயிடுச்சா தமிழ் படிக்கணும், மதியம் ஆயிடுச்சா ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும், ஈவினிங் ஆயிடுச்சா மேக்ஸ், ஆப்டிடியூட், ரீசனிங் படிக்கணும். ஓகே, இந்த 3 தான் அடுத்த 50 நாள் உங்கள் மைண்டில் இருக்கணும். ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. நம்ம பிளானரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக படிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். காலையில் ஒரு 2 ஹவர்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கணும், 3 ஹவர்ஸ். மேக்ஸுக்கு அப்வியஸாக உங்களோட கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் 1 ஹவர் எடுத்துக்கலாம், 2 ஹவர் எடுத்துக்கலாம். ஒரு 7 ஹவர்ஸ் டெய்லி நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 50 டேஸ் நீங்கள் ஈஸியாக ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு. தமிழில் எடுத்தோடனே பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, 6th 7th 8th புதிய புத்தகம். அதே மாதிரி அடுத்த நாள் 9th 10th 11th புதிய புத்தகம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஜிஎஸ் மார்க் வைஸ் தான் நம்ம போகணும். கொஷின் எதுலேருந்து அதிகமாக கேட்குறாங்களோ அது வைஸ் தான் நம்ம படிச்சுட்டு போகணும். அதைப்படி பார்த்தோம்னா தமிழ்நாடு வரலாறு தான் 20 கொஷின் கேட்குறாங்க. அடுத்து எக்கனாமிலேருந்து 20 கொஷின் அண்டு பாலிட்டிலேருந்து 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ ரிவர்ஸில் நம்ம போகிறோம். யூனிட் 6லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள் இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு ப்ரீவியஸ் கொஷினையும் ரீட் பண்ணிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். அண்டு மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் வைஸ் நம்ம போகணும். ஃபேக்ட்ஸ்லாம் நிறையா படிக்கணும், ஃபார்முலாஸ் படிக்கணும், நிறையா இருக்குது. ஸோ அதுபடி நான் மேக்ஸ் கொண்டு போயிருக்கேன். அதாவது மென்டல் எபிலிட்டி ஃபஸ்ட் எடுத்தோடனே பகா எண்கள்லாம் ப்ரைம் நம்பர்ஸ் நீங்கள் படிக்கணும். 1லேருந்து 100க்குள்ளே இருக்க ப்ரைம் நம்பர்ஸ் படிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக நீங்கள் டெய்லியும் ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும். ஓகே, இப்போ டே 2 அதே மாதிரி தான் பிரித்தெழுதுக சேர்த்துக்கள். 9th 10th 11th 12th புதிய புத்தகம். அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு. அடுத்து இதில் ஸ்கொயர் ரூட் நம்பர். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் நம்பர் 1லேருந்து 15 வரையும் கொண்டு வந்திருக்கேன். அண்டு டே 3 பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சமச்சீர் புத்தகம், அதாவது ஓல்டு புத்தகம். புதிய புத்தகம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சமச்சீர் புத்தகம். அண்ட் வர்க்க எண்கள் 16லேருந்து 30 வரைக்கும் ஸ்கொயர் ரூட் நம்பர்ஸ். தேர்ஸ்டே அதே மாதிரி டே 4 மறுபடியும் 9th 10th 11th பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக சமச்சீர் மற்றும் சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறத நீங்கள் படிக்கணும். அண்ட் தமிழ்நாடு வரலாறுல விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்கு இதெல்லாம் நீங்கள் புக் எடுத்து ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஜிஎஸ்க்கு மேக்ஸிமம் டைம் ஒரு 3 ஹவர்ஸ் கொடுக்கும். மார்னிங் தமிழுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் கொடுத்தாலே போதும், நம்ம படிச்சிடலாம். ஓகே, அண்ட் ஈவினிங் வழக்கம் போல் மேக்ஸுக்கு நம்ம படிக்கணும். இதில் கன எண்கள் 1 கியூப்லேருந்து 10 கியூப் வரைக்கும். அந்த அடுத்த டேயில் 11 கியூப்லேருந்து 20 கியூப் வரைக்கும். இதே மாதிரி டெய்லி தமிழில் ஒரு டாப்பிக்கில் 2 டாபிக் அண்டு ஜிஎஸில் ஒரு 4-5 டாபிக் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஜிஎஸ் சிலபஸ் நிறையா இருக்கும். தமிழ் நம்ம ஈஸியாக ஆக்கிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே முன்னாடி நிறையா கொடுத்துருந்தாங்க தமிழில். இப்போ ஃபுல்லாகவே இலக்கணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மனப்பாடம் பண்ணுற பீரியடை குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் படிச்சுட்டு நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக மக்கப் பண்ணிடணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி மேக்ஸிமம் ஒரு 40 கொஸ்டின் வர கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ மேக்ஸில் நம்ம கன எண்கள் படித்ததுக்கப்புறம் மென்சுரேஷன் போயிடணும். அதாவது அளவியல் 2D அண்ட் 3D இருக்குது. அதில் சதுரம், சாய் சதுரம், நாற்கரணம், இணைகரம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. டே 7ஓட தமிழ்நாடு வரலாறு முடியுது பார்த்துங்களா. ஓகே, அப்போ முதல் 7 நாளில் 20 கொஸ்டின் உங்கள் கையில் ஜிஎஸில். அண்ட் தமிழ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டாபிக் வைஸ் படிச்சுட்டு வரீங்க. அண்ட் இங்கிட்ட மேக்ஸ் கான்செப்ட்ஸு ப்ளஸ் ஃபார்முலாஸ் இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிகிட்டே வரீங்க. ஓகே, நம்ம எவ்வளோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷனும் பண்ணணும். ஸோ ரிவிஷன் 1
டே 1லேருந்து டே 8க்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் வந்து படிச்சீங்களோ அதை வந்து ஒரு நாள் திங்கக்கிழமை ஃபுல் டே வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக வந்து மண்டே நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக முடிச்சதுக்கப்புறம் அயர் சொல் தமிழ் சொல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து தமிழில் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜிஎஸ்லேயும் வந்து டெய்லி வந்து ஒரு 4-5 டாபிக் வந்து வந்துகிட்டே இருக்கும். எக்கனாமியும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் அதிகமாக கொடுத்து படிக்க தமிழ் அண்ட் மேக்ஸுக்கு தான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கணும். தமிழ் ஈஸியாக வந்து மார்க் எடுக்கலாம். அண்ட் மேக்ஸ்லேயும் வந்து ஈஸியாக மார்க் எடுக்கலாம். ஜிஎஸ்ல வந்து நம்ம படிச்சுட்டு போகணும். ஒரு 80% 90% வந்து நம்ம படிச்சுட்டு போகணும். மேக்ஸிமம் வந்து நம்ம ஒரு 10 கொஸ்டின் நமக்கு தெரியாமல் தான் இருக்கும். மீதி இருக்க எல்லா கொஸ்டினையும் வந்து நம்ம கரெக்டாக போகணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக படிக்கணும். இது மாதிரி நீங்கள் டெய்லி வந்து படிச்சுட்டு வரீங்க. நான் மொத்தமாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் படிக்கிற மாதிரி வந்து இந்த ஸ்டடி பிளானரில் வந்து போட்டிருக்கு. ஸோ வந்து மறக்காமல் இந்த ஸ்டடி பிளானரை வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த பிளானர் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஸோ கீழே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்குது. நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த திருக்குறளாக இருக்குது பார்த்தீங்களா, ஈகை அதிகாரம் அண்ட் தமிழ் சான்றோர் பாவலர் இருப்பெருஞ்சி திருநார் அகரமுதலி, இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் ஒன்லைனர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வீடியோ பதிவு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒன்லைனர்னால் ஒன்றும் இல்லை சார், ஃபில் இன் த பிளான்ஸ் தான். நீங்கள் வந்து புக் எடுத்து மாங்கு உட்காந்து ரீட் பண்ணுறதுக்கு ஒன்லைனரில் வந்து ஃபில் இன் த பிளான்ஸ் மாதிரி ஈஸியாக வந்து படிச்சுட்டு போயிடலாம். எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும். எல்லாத்துக்குமே நாங்கள் போட்டோம். யூனிட் 7ல் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஒன்லைனர் வந்து போட்டுவிட்டோம். ஸோ வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த நாளுமே மிஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் டெய்லி வந்து படிக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அதான் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ டே 50 என்றைக்கு முடியுதுன்னு பாருங்கள். 8/7/2025 8/7/2025 நமக்கு எக்ஸாம் வந்து 12ஆம் தேதி. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி வந்து முடியுது. ஸோ இந்த ரிமைனிங் 3 டேஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ரிவிஷன் பண்ணணும். உங்களுக்கு தமிழ் ரிவிஷன் பண்ணணும், மேக்ஸ் ரிவிஷன் பண்ணணும். அண்ட் ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் பாலிட்டி, எக்கனாமி, அப்புறம் வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, இந்த 3 வந்து மெயினாக ரீகால் பண்ணுங்கள். மீதி ஹிஸ்ட்ரி அண்டு ஜியோகிராஃபி ப்ளஸ் சயின்ஸில் வந்து ஏற்கனவே படித்ததை வச்சு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ரிவிஷன் பண்ண வேண்டியது ஜிஎஸ்ல பாலிட்டி, எக்கனாமி அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி தான் மெயினாக வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி முடிக்கணும். வேறு அவ்வளோதான். அது மாதிரி 12th வந்து போயிட்டு எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து நல்லபடியாக எழுதுவோம். இந்த பிளானரை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து அந்த 3985 போஸ்டிங்கில் நமக்கும் வந்து ஒரு போஸ்ட் வந்து கண்டிப்பாக வந்து அலர்ட் ஆயிடும். ஸோ வந்து தைரியமாக படிங்க, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க, கான்ஃபிடென்ட்டாக படிங்க. வெற்றி நிச்சயம். நம்ம ஷோஷாட் டிஎன்பிஎஸ்சி ஃபேமிலியில் வந்து உங்களை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.